கோவை மாவட்டத்திற்கு நாளையும் நாளை மறுதினமும் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சித் தலைவர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. தென்மேற்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கோவையில் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கிராந்திகுமார் பாடி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆய்வு நடத்தி வருகின்றனர். கோவையில் இன்று ஆரஞ்சு அலர்ட், நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதனை அடுத்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கிராந்திகுமார் பாடி மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆகியோர் கோவையில் பல்வேறு பகுதிகளிலும் ஆய்வு நடத்தி, குறிப்பாக உப்புளிபாளையம் மேம்பாலத்துக்கு அடியில் உள்ள பெரிய மோட்டார்களையும் ஆய்வு நடத்தினர். கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள கலையரங்கில் ஸ்மார்ட் சிட்டி இன்டகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் பகுதிகளிலும் ஆய்வு நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்பொழுது அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இது தென்மேற்கு பருவமழை மற்றும் ரெட் அலர்ட் குறித்தான ஆலோசனை கூட்டம் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது கோவையை பொறுத்தவரை சாரல் மழை விட்டு வருகிறது. குறிப்பாக மாநில பேரிடர் மீட்பு குழு சுங்கம் பகுதி, சிவராம் நகர் பகுதியில் 90க்கும் மேற்பட்டோர் தயார் நிலையில் உள்ளனர். கோவையை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் எங்கும் தேங்காமல் இருக்க மாநகராட்சி சார்பாக 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.